Hi my dear business Culture MB. Welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் 2024க்கான கவுன்சிலிங் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். கவுன்சிலிங்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், கவுன்சிலிங்னா என்ன, இது ஆன்லைன் கவுன்சிலிங்கா இல்ல ஆஃப்லைன் கவுன்சிலிங்கா, இந்த கவுன்சிலிங்ல சில இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கவுன்சிலிங் ரிசர்வேஷன் பேஸ் படியா இல்ல ரிசர்வேஷன் இல்லாமலையா, எந்தெந்த கேட்டகரி இந்த கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணலாம், இந்த கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஷெட்யூல், அலாட்மெண்ட் போன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அந்த கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங். tnmedicalselection.org அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அதே வெப்சைட் தான், சேம் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸுமே நடக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரத்துலேருந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வரத்துலேருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற வரையும் அதே வெப்சைட்டில் தான் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். அது என்னடா கவுன்சிலிங்க்கு ஒரு அப்ளிகேஷன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ எல்லா ப்ராசஸ் எல்லா இதுலேயுமே இருக்குது. நீட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எது ஒரு அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சேம் ப்ராசஸ் நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் அப்பயும் பண்ணுவீங்க, கவுன்சிலிங் அப்பயுமே பண்ணுவீங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் அப்போ பண்ணுறதுக்கும் கவுன்சிலிங் அப்போ பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் மேபி உங்களுக்கு ஏதாவது மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பாஸ்வேர்ட்லாம். பட் மேக்ஸிமம் அந்தமாரி நீங்கள் பண்ணிக்காதீங்க. அப்ளிகேஷன் அப்போ என்ன கொடுத்தீங்களோ அதே கவுன்சிலிங் அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது, நீங்கள் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு பேர் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, அதாவது இமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் $250 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு $250 பேமெண்ட் பண்ணணும். அந்த $250 நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணினீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த கவுன்சிலிங்கோட பேர் என்னன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா என்னன்னா, நீங்கள் ஒரு லிங்கை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு சிங்கிள் விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் தான் நீங்கள் ஃபுல்லாமே பண்ண போகிறீங்க எல்லாமே. அந்த ஒரு லிங்கை தொட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலிங் போர்ட்டல் ஆகும். அந்த போர்ட்டலில் வர விண்டோவில் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க, அலாட்மெண்ட் ஆகிட்டு எந்த காலேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறதும் எல்லாமே டாப் டு பாட்டம் அந்த ஒரே லிங்க்கில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. காலேஜ் ஜாயினிங் மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுக்கு பேர் தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அந்த லிங்கை தொட்டிங்கன்னா நீங்கள் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங்னால ஆன்லைன்லேயே உங்களுக்கு முன்னாடியே ஷெட்யூல் விட்டுருவாங்க. அந்த ஷெட்யூலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கும், கட் ஆஃப் இருக்கும். இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரையும் அட்டன் பண்ணலாம். எல்லாரையும் கூப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு 15,000 மெம்பர்ஸ் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேங்க் சொல்லிடுவாங்க 15,323 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரேங்க் வரையும் தான் அட்டன் பண்ணணும். அந்தமாரி கட் ஆஃபோட ரேஞ்சும் சொல்லிடுவாங்க. 200லேருந்து ஒரு 180 வரையும் வாங்க, 175 வரையும் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் இருக்கும். அதேமாரி எந்தெந்த கட் ஆஃப் எந்தெந்த ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ 200லேருந்து 185 வரையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 185லேருந்து 170 வரையும் செகண்ட் ரவுண்டு, அந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் ரேங்க் வைஸ்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ரிசர்வேஷன் பேஸ் படி கவுன்சிலிங். 69% ரிசர்வேஷன் பேஸ் படியான ஒரு கவுன்சிலிங் தான் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். அடுத்து தான் ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரி மீன்ஸ் நம்ம ரிசர்வேஷன் பேஸ் படி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி/டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இது ஜென்ரல் கேட்டகரி. இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கலி டிசேபிள்ஸ் பர்சன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் போன்ற எமினன்ட் போஸ்ட் பர்சன், இவங்களுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் உங்களுக்கு ரிசர்வேஷன் நடக்கும். சரி, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளேயும் போயிட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலேஜ் மற்றும் கோர்ஸை சூஸ் பண்ணணும். போத் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜும் அவைலபிளாக இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அவைலபிளாக இருக்கும்.
பேஸ்ட் ஆன் யுவர் வேகன்சி. உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது ப்ளஸ் ஓசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து ஓசி கேட்டகரியில் இருக்க சீட்ஸும் எடுக்கலாம், உங்கள் கேட்டகரியில் இருக்க சீட்ஸும் எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் வேகன்சி. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி மிச்சமான சீட்ஸ்லாம் வரும். செகண்ட் ரவுண்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்க மிச்சமான சீட்ஸ்லாம் வரும். வேகன்சியை பொறுத்து தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இல்லை எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. இப்போ உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 சாய்ஸ் 200 சாய்ஸ் காட்டுதுன்னா நீங்கள் ஒரு 10-15 தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல்லாகவும் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரீம் காலேஜஸ் சேர்த்து பண்ணலாம், மேபி எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, இவ்வளோ தான் பண்ணணும் இவ்வளோ தான் பண்ணக்கூடாதுன்னு. சரி, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஜூன் மந்தில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி உங்களுக்கு ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் கூடவே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு கேட்டகரி, அதாவது உங்கள் கேட்டகரி ப்ளஸ் ஓசி சீட்ஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுடைய காலேஜ் மற்றும் கோர்சஸை சூஸ் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஒரு 1 to 2 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துடும். நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரையும் உங்களுடைய தேவையான சர்டிஃபிகேட்ஸ், டிசி, 12th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப்லையும் கேளுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம கீஸ் மேலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.